கடந்த சில நாட்களாகவே மேஷம் முதல் தனுசு வரையிலான ஒரு 9 லக்னங்களுக்கு என்ன மாதிரியான நல்ல பலன் இருக்கும், எந்த கிரகங்கள் அவர்களுக்கு நல்ல கிரகங்கள், எந்த கிரகங்கள் அவர்களுக்கு ஆகாத கிரகங்கள்ன்றதை பார்த்துட்ட நிலைமையில் 10வது லக்னம்னு சொல்லப்படக்கூடிய காலபுருஷனுடைய 10வது வீடான மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் நன்மையை செய்யும், அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்குன்றதை இப்போது பார்க்கலாங்க. உண்மையிலேயே மகர லக்னம் சனியுடைய சர வீடாக இருக்கும். சனி எப்போவுமே நிதானமானவர். ஆனாலும் அவருடைய கும்ப லக்னத்தில் பிறந்தவங்க ரொம்ப நிதானமாக இருந்தாலும் மகர லக்னத்தில் பிறக்கிறவங்க கொஞ்சம் சுறுசுறுப்பானவர்களாகவே இருப்பீங்க. டக்குன்னு எதையும் வெளிக்காட்டிக்க மாட்டீங்க, அவ்வளோதான். சனியுடைய குணமே மூடித்தனமாக, அதாவது உம்முன்னு இருக்கிறது இல்லையா, இந்த மாதிரியான குணங்கள் கொஞ்சம் அதிகமாகவே மகர லக்னத்தில் இருக்கும். மற்றவர்களை எப்போவுமே நம்ப மாட்டீங்க. உங்களுடைய சொந்த திறமை, உங்களுடைய சுய அமைப்புகளைத்தான் நீங்கள் பெருசாக நம்புவீங்களே தவிர மற்றவர்கள் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருப்பீங்க. நண்பர்கள் கூட உயிர் நண்பர்கள்னு சொன்னாலும் உங்களுக்கு ஒரு லிமிட்டேஷன் கண்டிப்பாக மகர லக்னக்காரர்களுக்கு இருக்கும். இவரை இந்த டிஸ்டன்ஸில் தான் வைக்கணும், இவரை இந்த டிஸ்டன்ஸில் தான் வைக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக மகர லக்னத்திற்கு தெளிவாக தெரிந்ததாக ஒன்றாக இருக்கும். உண்மையை சொல்லப்போனால் இந்த லக்னத்திற்கான அதிபதி சனி எப்படி சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளில் இருக்கிறாரோ, இந்த லக்னத்தோடு எந்த கிரகம் தொடர்பு கொள்கிறதோ அதில் தாங்க துல்லியமான குண மன பாவகங்களை இந்த லக்னக்காரர்களுக்கு சொல்ல முடியும். யோக கிரகங்கள்னு சொன்னால் சனி, சுக்கிரன், புதன் இந்த 3 பேரையும் சொல்லலாம். இதுலேயும் ராஜயோக காரகர்னு சொன்னால் சுக்கிரனைத்தான் சொல்லலாம். பொதுவாக ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு கோணத்திற்கும் 5, 10ஆம் பாவகங்களுக்கு அதிபதியான ஒரு கிரகம் அந்த லக்னத்திற்கு ராஜயோக கிரகமாக அடையாளம் காட்டப்படுகிறதுங்க. அது மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரனாக இருக்கும். சுக்கிரன் எத்தகைய ஒரு கெடு நிலைமையில் இருந்தாலும் கூட பெரும்பாலும் கெடுதல் பண்ண மாட்டாருங்க. நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒருத்தர் நம்ம அம்மா அப்பான்னு வச்சுக்குவோம். நம்ம அப்பா அம்மா எப்போவுமே கெடுதல் பண்ண மாட்டாங்க. தாயும் தந்தையும் தெய்வத்திற்கு மேலானவர்கள் என்பதால் அவங்கள உதாரணம் காட்ட வேண்டாம். ஒரு பெரிய உயிர் நண்பராக இருக்கிறார் அல்லது நம்ம சகோதரர்களாக இருக்கிறாங்க, பெரிய கஷ்டம் வந்தால் நமக்கு கை தூக்கி தான் விடுவாங்களே தவிர நம்மளை தூக்கி மறுபடியும் கஷ்டத்தில் ஆழ்த்த மாட்டாங்க இல்லையா. அந்த மாதிரியாக சுக்கிரன் எத்தகைய நிலையில் இருந்தாலும் ஓரளவிற்கு உங்களை ஜாதகத்தில் கைதூக்கியோடவே பார்ப்பார் அவருடைய தசையில். ஆனால் சுக்கிரன் பாபத்துவத்தை அடைந்திருக்கக்கூடாது. என்ன பாபத்துவம்னா, சனியோடு நெருக்கமாக சேர்ந்து ராகுவோடு மிக நெருக்கமாக இணைந்திருக்கின்ற அமைப்பில் அவருக்கு ஆகவே ஆகாத கிரகமான அமாவாசை சந்திரனோடு இந்த மாதிரியான அமைப்பில் ஒரே நேரத்தில் ராகுவோடையும் சனியோடையும் அமாவாசை சந்திரனோடையும் செவ்வாயோடையும் சேர்ந்துட்டார்னு வைங்க, சுக்கிரன் அவங்கள காப்பாற்ற முடியாமே போயிடுவார். உண்மையை சொல்லப்போனால் உங்கள் நண்பர் உங்களை காப்பாற்றுறதுக்கு வராருனாலும் அவருக்கு ஸ்ட்ரென்த் இருக்கணும்ல. கிணத்துக்குள்ளே விழுந்துட்டீங்க, நண்பர் அவரே ஒல்லியாக இருக்கிறார், நீங்கள் 80 கிலோ வெயிட்டு, 100 கிலோ வெயிட்டு, அவர் 40 கிலோ தான் இருக்கிறாரு, அவர் எப்படி கிணத்துக்குள்ளே கையை விட்டு உங்களை எப்படி தூக்குவார்? ஆக ஒரு நிலையில் நட்பு கிரகமாக இருந்தாலும் சுக்கிரன் வலிமையாக ஸ்தான பலத்தோடு அப்படியே சுபத்துவம் என்கின்ற சந்திர அதியோக அமைப்புகளில் குருவின் பார்வை, குருவின் இணைவு போன்ற அமைப்புகளில் இருந்தார்னா மகர லக்னக்காரர்களுக்கு அந்த சுக்கிர தசை ஒரு 20 வருஷம் ஆகா ஓகோன்னு இருக்குங்க. மகர லக்னக்காரர்களுக்கு சனி, புதன், கேது, சுக்கிர தசைகள் என்கின்ற இந்த பெல்ட் வந்ததுன்னா அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். எந்த நிலைமையிலையும் பெரிய கஷ்டங்கள் வராமல் அப்படியே சாதிச்சிருவாங்க அப்படிங்கிறதாங்க உண்மை. சரி, ஆகாத கிரகங்கள் அப்படின்னு சொன்னால் சூரியனும் சந்திரனும் பெரிய அளவில் அப்படி ஒன்றும் ஆதிபத்திய விசேஷம் இல்லாத கிரகம். சனிக்கு நேரெதிரான கிரகம் சூரியன் என்பதால் இந்த சூரியன் ஏதாவது ஒரு வகையில் பாவத்துவமாக இருந்தால் சூரிய தசை 6 வருஷமும் அப்படியே மகர லக்னக்காரர்களுக்கு கஷ்டமாக இருக்கும். சூரிய, சந்திர, செவ்வாய் தசைகள், குரு தசைகள் வரும் பொழுது மத்தியமமான பலன்கள் நடக்கும். மற்றபடி லக்னம் வலுவாக இருப்பவர்கள், லக்னத்தோடு சனி இருந்து சுபத்துவமாக இருப்பவர்கள், லக்னத்தை ஒளி கிரகங்கள் பார்க்க பிறந்தவர்கள் உண்மையிலேயே பெரிய அளவில் நல்லா தாங்க இருப்பாங்க. நாளைக்கு கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் எப்படிப்பட்ட தன்மையில் இருப்பாங்கன்றதை பார்த்துடலாங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.